எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நானு. இன்னைக்கு நாங்க எங்களோட மெட்ஜன் ஸ்டுடியோல இன்வைட் பண்றதுக்காக எங்களுக்கு வந்து ஆட்டுக்கால் பாயா சமைச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப டைம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி அப்படியே இன்கிரீடியன்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் பாயா நீங்க ரெடி பண்ண போறோம். ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஆனா என்னன்னா இது என்னுடைய செய்முறை. உங்களோட சொந்த இன்கிரீடியன்ட். ஆமா, செய்முறை. நான் எப்படி கத்துக்கிட்டேன்னா எங்க அம்மா கிட்ட அது செய்ய போறோம். ஓகே, சொல்லுங்க என்னென்ன. தேவையான அளவுக்கு வந்து ஆட்டுக்கால் வந்து பாத்தீங்கன்னா நெருப்புல வாட்டி சுத்தம் பண்ணி ரெடி ஆயிருக்கு. வெங்காயம், தக்காளி பழம், ஊசி மிளகாய் வேண்டிய அளவுக்கு காரம், அப்புறம் கொத்தமல்லி, சிராய். ஓகே. சிராய் வந்து நம்ம மலேசியனோட கல்ச்சரோட. ஆமா, மலேசியன் கல்ச்சரை சேர்ந்து ஒரு சிராய். அப்புறம் மசாலா தூள், வரமிளகாய் தூள், மஞ்சத்தூள், எண்ணெய், போதுமான பூ, லவங்கப்பூ. ரொம்ப லிமிட்டடா இருக்கு. போதும். இது எத்தனை கால்? இதுல 4 கால் இருக்கு. ஸோ 4 காலுக்கு தேவையான பொருள் இவ்வளோ போதும். ஏன் நான் வெங்காயம் கூட வச்சிருக்கேன்னா வெங்காயம் கூட போட்டோமா டேஸ்டா இருக்கும், ருசியா வரும். வெங்காயம் கூட போட்டா டேஸ்டா. இது ஒரு டிப்ஸ். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சிருக்கோம். ஓகே. காலை நல்லா கொதிக்க வச்சு வேக வைக்கணும். எவ்வளோ நேரம் கொதிக்க வைப்பீங்க? அது ஏறக்குறைய ஒரு விசில்ல போட்டோமா, ப்ரெஷர் குக்கர் விசில்ல போட்டோமா ஏறக்குறைய ஒரு 8 விசில் வைக்கணும். அப்பதான் அது வந்து நல்லா சாஃப்டா குக் பண்ணி. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சோம்னா ஒரு 1/2 hour, ஏறக்குறைய ஒரு 45 minutes to 45 to 1 hour. ஸோ மொதல் ஆட்டுக்கால வேக வைக்க போறோம். முதல்ல என்ன செய்ய போறோம்? வேண்டிய அளவுக்கு வெங்காயம் வெட்டிக்க போறோம். ஆட்டுக்கால் 45 நிமிஷம் பொதிகிற வரைக்கும் நம்ம வெங்காயம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஆட்டுக்கால் ஸ்டோரி அண்ணன் தெரிஞ்சுக்கோ. கொலம்பஸ் விட்டாச்சு லீவு, கொண்டாட கண்டுபிடிச்சு கொண்டாவது தீவு. லீவு 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 வேணும் புதிய தீவு. சொல்லுங்க, எவ்வளோ டிஷ்ஷஸ் இருக்கு. ஏன் நீங்க முதல்ல கேட்டதை ஆட்டுக்கால் சமைக்கும் அப்படின்னு சொன்னீங்க? ஏன்னா ரொம்ப பேர் வந்து ஆட்டுக்கால் பாயா இங்க மலேசியால ரொம்ப பேருக்கு சாப்பிட ஆசை. ஆனா அது மலேசியால பாத்தீங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப ஃபேமஸ். ஆனா இங்க வந்து இப்ப சாம்பார்லாம் கிடைக்கிறது குறைவு. ஆனா எல்லாரும் வீட்லயே வந்து செய்யறாங்களா எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து ரெகுலரா வீட்டுல சமைச்சு சாப்பிட்ற ஒரு பொருள் வந்து ஆட்டுக்கால் பாயா. என்ன ஸ்பெஷல்? ஆட்டுக்கால் பாயா பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூட்டுகளுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பொருள். கால் மூட்டுகளுக்கு. ஸோ அதோட அந்த நம்மளுக்கு நீ கிரீஸ்ன்னு சொல்றாங்கல்ல, நீ கிரீஸ்ல வந்து அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? தீபாவளி நாட்கள்ல வந்து அப்பெல்லாம் வந்து கிடா வெட்டுவாங்க. கிடா வெட்டும் போது நம்ம என்ன செய்வோம்னா இந்த காலெல்லாம் வந்து தலைக்கறியிலேருந்து கால் கறியிலேருந்து எல்லாம் வந்து நம்ம வீட்டில் பொதுவாகவே சமைக்கிறது. ஸோ அந்த சமையல்ல வந்து அடா வெட்டினப்ப A to Z எல்லாமே எல்லா ஸ்பேப்பார்ட் எல்லாமே எல்லாத்தையும் பாய்ச்சது தான் நம்மளோட வேலை. சமையல் தவிர்த்து வேற என்ன செய்யுங்க? வேற ப்ரொஃபஷன் சொல்லி. என்னோட சொந்த ப்ரொஃபஷன் வந்து இவனுக்கு சவுண்ட் சிஸ்டம் செட்டப் பண்றது. ஸோ அப்படி பார்த்தா எனக்கு வந்து இது வந்து பேஷன் ஹாபி மாதிரி. இது வந்து பிள்ளைங்க சமைக்க சொல்லி கேட்பாங்க, அதை நான் செஞ்சு கொடுப்பேன் அவங்களுக்கு. அப்புறம் வேற என்ன மாதிரி சமையலா இருந்தாலும் பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல்னா உங்களுக்கு வந்துருவாங்க. ஆமா. ஓகே, நம்ம வந்து ஆட்டுக்கால் வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து அதை மசாலா சேர்ப்போம். பாயா செய்யறதுக்கான மெத்தட் எப்படின்னு இப்போ நம்ம செய்வோம். ஓகேண்ணே. பாயானா உங்களுக்கு எது நம்ம ஞாபகம்? எப்போ பாயா முதல்ல சாப்பிடுவீங்க? நம்மளுக்கு என்ன பாயா சாப்பிடணும்னா ஏறக்குறைய 6 வயசு 5 வயசுலாம் சின்ன வயசுல கொஞ்சம் சின்னதுலேயே எங்கள் வீட்டில் வந்து புரோட்டா பண்ணும்போது கிடா வெட்டினாங்கன்னா இது எல்லாமே பேக்கேஜ் தான், ஃபுல் பேக்கேஜ். எல்லாரும் மல்லித்தாள் போடுவாங்க, நீங்க என்ன வேற எடுத்து போறீங்க? மல்லித்தாள் வேற ஏன் எடுத்து போடுறோம்னா இந்த கறியை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா சுவையா இருக்கும்.
இந்த சில இடங்கள்ல நீங்க தேவையான அளவு எல்லா செப்ப சொல்றாங்க. அது தேவையான அளவுனா நம்ம வந்து ஒரு அளவு வந்து ஏறக்குறைய பார்வை. இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். என்ன செய்யறோம், கொஞ்சம் உப்பு போட போறோம். உப்பு இல்லா பண்டம் என்னென்ன சொல்லுவாங்க, புயல் போடுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ அப்படிலாம் போட வேணாம், சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது உப்பை போட்டு சாப்பிடலாம். இதை கட் பண்ணி ஷார்ட்ஸ் போடு. குட் அட்வைஸ். அந்த காலத்தில் சொன்னாங்க. இந்த காலத்துக்கு அதெல்லாம் வராது. இந்த காலத்தில் அந்த பழமொழிலாம் செல்லாது. அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய பழமொழி நம்ம. ஆமாம் ஆமாம். காலை அப்படியே உள்ளுக்கு மசாலா எல்லாம் இறக்கும். எனக்கு அப்படியே பிரியாணி வாசம் மாதிரியே வருது. ஆயா இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இந்த மசாலாவும் வெங்காயம் நம்ம போட்டிருக்க சமையல் பொருட்கள் அது அனைத்தும் உள்ளுக்கு இன்க்ரீடியன்ஸ் அனைத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா வெந்துகிட்டு இருக்க டைம்ல ஒரு வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயத்தை இதை நம்ம வந்து மேலே அப்படி தூவிடும். அது எந்த இறைச்சி கறியாக இருந்தாலும் நீங்கள் போட்டிங்கன்னா கறி வந்து சாப்பிடும் போது நல்லா டேஸ்டாக ருசியாக இருக்கும். கடைசியாக அப்போ அந்த வெங்காயம். ஆமாம், இந்த வெங்காயத்தில் உள்ள ஒரு சாறு இருக்குல்ல, அது கறியில் சேரும் போது ரொம்ப சுவையாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். ஆமாம், அந்த ஸ்வீட்னஸ்க்காக தான் இது. இந்த சீனி போடுவோம், நேச்சுரலாகவே இருக்கு. நேச்சுரல் ஸ்வீட்னஸ் வந்து அன்னியனில் கடைசி அது மாதிரி வெட்டி போட்டால் கிடைக்கும். ஆமாம். இப்போ நம்ம பார்த்தோமா எந்த அளவுக்கு என்னோட கிரேவி கொதிச்சிருக்குன்னு பார்த்துட்டு, குழம்பு எந்த அளவுக்கு கொதிச்சிருக்குன்னு பார்த்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால். ஆமாம், இது வந்து ஒரு முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். பாயாவுக்கு ரொம்ப முக்கியம். 100 ml ஊற்றுறோம். ஊற்றுறேன், மெதுவாக ஊற்றுறேன். தேங்காய் பால் ஊற்றினோட கலர் வந்துச்சு. இப்போ தான் பாயா கலருக்கு வந்தது. தேங்காய் பால் ஊற்றினதுக்கு அப்புறம் தான் பாயா கலருக்கு வரலாம். ஸோ ஆல்ரெடி பாயா ஆல்மோஸ்ட் ரெடி ஆச்சு. ரெடி ஆச்சு. அடுத்தது வந்து ஒரு கொதி வந்தோடனே நிப்பாட்டிட்டு உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிட்டு எடுத்துறது தான். ஸோ அடுத்தது வேட்டை தான். ஆமாம், கொதி வந்துருச்சு. கொதி வந்துருச்சா? இப்போ என்ன செய்யறோம், இது ஒன்று பிளாக் பெப்பர் இருக்கும். பிளாக் பெப்பர், ஓகே. அரைச்சி வச்ச பிளாக் பெப்பர் எடுத்து போட்டோன்னே போடுறோம். ஓகே, போடுங்க. ஓகே, சரி. ஓகே, என்ன சரிங்க, இந்த பாயாவை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் பாயாவை டெஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே. பாயா சாப்பிட்டுருக்கேன், ரொம்ப நாள் முன்னாடி சாப்பிட்டுருக்கேன். ஆனால் அந்த பாயா நான் சாப்பிட்ட பாயா வந்து வேற கலர் இருந்துச்சு. ஸோ அதோட கிரேவியும் அந்த இறைச்சி சேர்த்தது கிரேவி டெஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகே, கிரேவி ரொட்டியில் எப்படி சாப்பிடணுங்க, இப்படி வச்சுக்கணும். ஓகே, விக்ரம் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு டிப் பண்ணிக்கணும். டிப் பண்ணிட்டு அந்த பீஸோடு எடுத்து, ஆமாம், பீஸோடு எடுத்து செம்ம டேஸ்டாக இருக்குங்க. அப்படியே பிடிச்சி அப்படியே அழகாக வாயிடுவீங்க. ஆமாம், இப்படி கடிச்சு சாப்பிடுங்க. ஆமாம், ஓகேவா? இன்னும் சூடு இறங்கணும். ஓகே, செம்மையா இருக்கு. ஓகே, சுட சுட சாப்பிடணும். ஓகே, இது வந்து என்ன கேட்டா இந்தியனோட ஹெல்த்தி சூப்பா. ஹெல்த்தி ஃபுட் வந்து ஹெல்த்தி சூப். நீங்க சொல்லுங்க, ஏதோ சொல்லுங்க, நான் சாப்பிட்டு. நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்கப்பா. நல்லது சொல்றது, இன்னும் நல்லது சொல்லுங்க ஷார்ட்ஸ்க்கு.
என்ன சொல்றது சொல்லுங்க. இப்ப கடைசியா நம்ம ப்ரோக்ராம் முடியிருப்ப சொல்லியிருந்தேன். இருக்கும்போது நல்லா சமைச்சு சாப்பிடுப்பா. என்ன சொல்றேன்னா, நம்ம சமையல்ல வந்து என்னைக்குமே ருசிச்சு சாப்பிடணும். சாப்பாடுல அது தேவையான சாப்பாடு, எந்த சாப்பாடா இருந்தாலும் உடம்புக்கு நல்லதுதான் செய்யணும். தர எந்த ஒரு பறந்துருச்சு ஆட்டுல எல்லா ஐட்டமும் வந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம். அதுல ரொம்ப ஸ்பெஷலானது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஆட்டு ஈரலும் பாயாவும். அதை இருக்கும் போது நல்லா சமைச்சு சாப்பிடுங்க, அதோட அருமை தெரியும். என்னோட ஃபேவரட் லிஸ்ட்லயும் இந்த ஆட்டுக்கால் பாயா போயிடுச்சு.